வாவ்! இந்த மாதிரி மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதையே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வச்சு சாப்பிடுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கூடவே மயோனஸ் சாஸ் வச்சு கொடுங்க, உடனே காலியாயிரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ நான் கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கிறேன், கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் கபாப் மசாலா போட்டுக்கிறேன். அது போட்டால் தாங்க உண்மையான டேஸ்ட்டு கிடைக்கும். சோள மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சோள மாவு சேர்க்குறது மேலே நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக சோள மாவு. உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது கூடவே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் ஜூஸியாக வரும். எல்லாத்தையுமே நல்லாவே சிக்கனில் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுங்க. நல்லா எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி நம்ம கிளறி கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்த சிக்கன் துண்டுகளை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கிடுவோம். நல்லாவே பொரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இதோ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லெக் பீஸ்லாம் ஒரு லெக் பீஸ் போதுங்க ஸ்நாக்ஸுக்கு. நீங்களும் இதே மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.